ஹலோ ஆல் வணக்கம் பீரா, வெல்கம் டு தி ஷோ. சூப்பரா ஜெயிச்சிட்டாங்க இந்தியா. 1 நாள் ஆயிடுச்சு. நீங்க சொன்ன மாதிரி சீரீஸ் ஒரு ஃபேமஸ் வின்னு பர்மிங்ஹாம்ல கில் தலைமையில. கில் வந்து செம்ம பெர்ஃபார்மன்ஸ் as a பேட்டர் ஆல்சோ. இது வந்து ஒரு ஃபேமஸ் வின் ஃபார் இந்தியா. என்ன நினைக்கிறீங்க? இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பி. எதிர்பார்த்தது தானே சார். 402 ரன் ஒரு சல்லீரன்னு போன உடனே தெரியும் அவன் ஆடுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு. அவனை நீங்க எப்படி தள்ளணும்னா ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் திங் வாட் யூ டு புஷ் இஸ் யூ ஜஸ்ட் டேக் தம் அவே அவுட் ஆஃப் த ஈக்குவேஷன் வின்னு. இப்ப நிறைய பேர் என்னன்னா அதெல்லாம் புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க. இப்ப நம்ம நேத்து என்ன சொன்னோம் பாருங்க, டீக்குள்ளேயே பூட்டு கேஸ் ஆயிடும், காலி ஆடுவாங்க, வாய்ப்பே கிடையாது அப்படின்னு. இப்ப நிறைய பேர் டிக்ளேர் பண்ண நான் தான் சொன்னேன் 402க்கு மேல ஒரு ரன் அடிச்சா சளி சான்ஸே கிடையாதுன்னு. ஆனா 402னா நீங்க சொல்ற மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இருக்கு, தே கேன் வின். பிராக்டிக்கலி நீங்க கரெக்டா கேட்டீங்க பிடா. 4 செஷன் 402னா சான்ஸ் இல்லையா? பிராக்டிக்கலி தே பிலீவ் தட் தே வில் வின் அப்படின்னு. பட் ஸ்டில் ஐ எம் டெல்லிங், பர்மிங்ஹாம் 402 வாய்ப்பே கிடையாது, சான்ஸே கிடையாது நீங்க அடிக்கிறதுக்கு. இந்தியா பண்ணது கரெக்ட். கரெக்டா டிக்ளேர் பண்ணாங்க, கரெக்டா இது பண்ணாங்க. மழைக்கெல்லாம் நீங்க கிரிக்கெட் ஆடவே முடியாது. பயங்கரமா மழை வரும் அப்படின்னுவோம். அடுத்த நாள் பார்த்தா உங்களுக்கு பிரைட் அண்ட் சன்னி ஆயிடும். பிரில்லியண்டா பண்ணாங்க. ரொம்ப இது வச்சு செதுக்கினாங்க. நான் திருப்பியும் சொல்றேன், என்னையோ ஜெயிச்சுட்டு ஏன் கம்ப்ளைண்ட் பண்றேன்னு. ஸ்பின்னர்ஸோட ரோல் நார்மலா பெர்மிங்ஹாம்ல டே 4 டே 5 பெருசா இருக்கும். இப்ப ஸ்பின்னர்ஸோட ரோல் இல்லைன்னு பாருங்க, வச்சு பூந்துட்டாரு ஆகாஷ் தீபர். அதனால உங்களுக்கு தெரியல. ஒருவேளை ஆகாஷ் தீப் அந்த மாதிரி ஒரு விஸ்வரூபம் எடுத்து வரல அப்படின்னா மத்தவங்க எல்லாம் பெருசா எதுவும் சப்போர்ட் பண்ணல. 6 விக்கெட் அவர் எடுத்திருக்காரு அப்படிங்கும் போது உங்களுக்கு அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. இந்தியா ஒன் பை ஹேண்ட்ஸம் மார்ஜின் ஆஃப் 336 ரன்ஸுங்கும் போது உங்களுக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. 15 செஷன்ல 11 செஷன் கம்ப்ளீட் டாமினேஷன் இந்தியா. அவங்க 2 ஜெயிச்சிருக்காங்க, இங்கிலாந்து 2 ஜெயிச்சிருக்காங்க ட்ரா. இப்ப பேட்டையில ரஜினி சார் சொல்லுவாரு, அந்த மாதிரி சொல்லணும்னா ஏண்டா பேஸ்பால்னு சொல்லிட்டு கட்ட பிச்சை கொடுத்துட்டு ஒவ்வொரு டீமையும் உங்க ஊர்ல தோக்கடிக்கிற உனக்கு இதுதான்டா முடிவு அப்படின்னு முடிவு கட்டியிருக்காங்க இந்தியா. தே ஹாவ் டு ரீவிசிட் த ஸ்ட்ராட்டஜி. திருப்பி சொல்றேன், இந்த பாடாவதி போலிங் லைன் அப்ப வச்சுன்னு இங்கிலாந்தோட 20 விக்கெட் எடுக்கவே முடியாது. இந்த மாதிரி நீ கட்டாந்தர பிச்சை கொடுத்து நீ எவ்வளவு அடிச்சாலும் நான் திருப்பி அடிப்பேன் அப்படின்னு சொல்றா. முதுக காட்டுறதுக்கு அது இந்தியன் டீம் கிடையாது, வச்சு திருப்பி செஞ்சிருவாங்க. இப்ப லார்ட்ஸ்ல ஒரு இது இருக்கு, இது ஒரு மரண அடி. போன மேட்ச் பாத்தீங்கன்னா அவங்க சேஸ் பண்ணாங்க, பட் 371ங்கிறது ஒரு பெரிய லாங் ஸ்டோரி. அப்படியே 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 ஆடி ஆடி சேஸ் பண்ணாங்க. நெவர் இன் த கேம் டே 1 310 for 5. அப்ப வந்த எட்ஜ் தான் அவங்களுக்கு என்னுடைய. நேற்று நம்ம கொடுத்த எட்ஜ் 96 4ங்கும் போது தெர் இஸ் நோ சான்ஸ் ஆஃப் இங்கிலாந்து வின்னிங் அட் ஆல். இந்த வீரத்தெல்லாம் மத்த ஆளுங்கிட்ட காட்டுங்க, இந்தியா கிட்ட காட்டாதீங்க. தே ஹாவ் டு ரீவிசிட் த ஸ்ட்ராட்டஜி. பிச்சில் கொஞ்சம் லைஃப் இருக்கணும், பிச்சில் கொஞ்சம் லைஃப் இல்ல அப்படின்னா இந்த சம்பவம் திரும்பி தான் நடக்கும். பட் லார்ட்ஸ் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி குரூஷியல். சூப்பர். ஆனா பென் ஸ்டோக்ஸ் வந்து சப்கான்டினென்டல் பிட்ச் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி யார் தப்புது கேக்குறேன், யார் தப்புன்னு கேக்குறேன். சப்கான்டினென்டல் பிட்ச் மாதிரி ஆயிடுச்சு, அவங்களுக்கு இது ஈஸி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. நீங்க ஒரு தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் திஸ். ஒரு எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துறேன் உங்களுக்கு. பிளாக் சாயில்ல ட்ரை சர்ஃபேஸ் அண்டர்நீத்ல உங்களுக்கு டையிங் கிராஸ் விட்டு பால் வெள்ளை கலர்ல பிச்சை நீங்க வச்சீங்கன்னா டே 4 லேட்டர் ஆன் டே 5 சப்கான்டினென்ட் பிச்சு மாதிரி தான் இருக்கும். எங்களை கேளுங்க எப்படி அந்த மாதிரி ஹார்ட் அண்ட் பவுன்சி ட்ராக் கிராஸ் இல்லாம கொடுக்கறது நாங்க காட்டுறோம் உங்களுக்கு. ஜோனாஸ்பர்க்லயும் பிரிட்டோரியாலையும் தொண்டைக்கு வரும் பால், 1 இன்ச்சு கிராஸ் இருக்காது உங்களுக்கு. அதுக்கு ஒரு கில்லாடித்தனம் இருக்கும். அது எப்படி இது பண்ணும், போக போக ஃபாஸ்ட் ஆயினே இருக்கும். ஜோனாஸ்பர்க்கும் சரி பிரிட்டோரியாவும் சரி அந்த மேட்ச் ப்ரோக்ரஸ் இன்னும் ஃபாஸ்ட் ஆயினே இருக்கும். இப்ப நாங்க என்ன பண்ணோம்னா மிக்ஸ் பண்ணிடுவோம். உங்களுக்கு பிளாக் சாயில் எல்லோ சாயில் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கூட உங்களுக்கு சர்ஃபேஸ் அண்டர்நீத் ட்ரையே இல்லாம நல்லா ஹெவி ரோலரை போட்டு போட்டு வாட்டர் பண்ணி 7 நாள் நீங்க பாத்தீங்கன்னா பிச்சு அப்படியே இரும்பு மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு பால் போட 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 என்ன ஆகும், பிச்சு ஃபாஸ்ட் ஆயினே போயிருக்கும். அந்த லாஜிக் தெரியணும் பிச்சை எப்படி இது பண்றதுன்னு. நீங்க மிக்சடு சாயில கொடுத்துட்டு பிளாக் சாயில் பிரிடாமினா உள்ள ட்ரையா இருக்கு அண்டர்நீத்தா, உங்களுக்கு பச்சையா அந்த அளவுக்கு இதுவும் விடாம நீங்க இருந்தீங்கன்னா சப்கான்டினென்ட் மாதிரி இல்லாம வேற எப்படியா இருக்கும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூ ஷுட் நோ வாட் ஷுட் டூ ஆக்சுவலி தட் சூட்ஸ் யூ அப்படின்னு. அப்படிங்கும் போது
அவங்களுக்கு அது தெரியலன்னா இந்த போலிங் லைனை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்தியா were absolutely clinical. We are the one who said that India missed out on lot of points on the last time. The honest reflect பண்ணோம். India have been clinical. India has outplayed England. England has never been in the game right from day one after first session. கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஒரு thoroughly outplayed. அது கரெக்ட் தான். இப்ப ஆர்ச்சர் கொண்டு வந்தா பவுலிங் அட்டாக் சரியாயிருமா? நீங்க ஆர்ச்சரை கொண்டு வந்தீங்கனாலே இந்த மாதிரி ஒரு பிச்சில் அவர் குத்துனாருன்னா ஒன்னும் பயப்படுறதுக்கு இங்க ஆளுங்க யாரும் கிடையாது. இப்ப லார்ட்ஸ்ல வந்து ஆர்ச்சர் உள்ள வந்துருவாரு. ஓக்ஸுக்கு ஒரு நல்ல ரெக்கார்ட் இருக்கு லார்ட்ஸ்ல. இப்ப ஆல் ஆஃப் சடன் கொஞ்சம் பெட்டரா ஆன மாதிரி தெரியல அந்த பவுலிங் அட்டாக். பெட்டரா இருக்கும், பட் யூ நீட் டு மேக் ஷூர் வாட் த பிச் டஸ். இந்த மாதிரி ஒரு கட்ட பிச்சில் ஆர்ச்சர் கொடுத்து குத்துனாருன்னா எந்த பிரச்சனை பின்னிடுவாங்க வச்சு. அது அவங்க நினைச்சாங்க எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து நம்ம பேட்டிங் வந்து ரொம்ப சுப்பீரியர், அவங்க எவ்வளவு அடிச்சாலும் நம்ம திருப்பி அடிச்சிருவோம் அப்படின்னு தன்னைத்தானே அதிக மதிப்பீடுதல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்ல ஒரு பாயிண்ட் கரெக்ட். ஹானஸ்டி திருப்பியும் நான் சொல்றேன், தேர் பேட்டிங் ஆன் பேப்பர் and the way they play cricket is definitely better when it compares to what we have on paper. அத அவங்க யோசிக்கிறது தப்பு கிடையாது. இப்ப போலிங் பாடாவதின்றாங்க பாருங்க. இப்பதான் மேட்ச் ஆடிட்டு வரேன், நான் என்ன கான்பிடன்ஸ் இருக்கு, நான் ஆடிடுவேன், விட்டு ஆடி வர பாருன்னு அடிச்சிருவேன் அவங்களோட. அந்த போலிங்கை வச்சுட்டு நீ 10 விக்கெட் இந்தியாவோட நீ எடுக்க முடியும் இந்த மாதிரி கட்ட பிச்சில நீ நினைக்கிறியா? உனக்கு சான்ஸே கிடையாது. நீங்க ஆர்ச்சரை கொண்டு வந்தாலும் சரி, பிச் இந்த மாதிரி லைஃப்லெஸ் பிச்சா கிரியேட் பண்ணி, இப்ப இவங்கெல்லாம் கணக்கு எப்படின்னா, ஒஸ்ட் கேஸ் எவ்வளவு அடிப்பான் இந்தியா? 400 தானே அடிப்பான். நான் ஒரு 560 அடிக்கிறேன். திருப்பி எவ்வளவு அடிப்பான்? 400 தானே அடிப்பான். திருப்பி 240 தானே டார்கெட். நான் திருப்பி உன்னை சேஸ் பண்றேன். அந்த லாஜிக் இங்க வேலைக்கு ஆகாது. The one thing what we spoke about is very honestly is England batting is slightly superior than Indian batting, but Indian bowling is superior than England bowling. But unfortunately, even though with the presence of Bumrah and the magic நமக்கு நடக்கல, but Akash was really rose up to the occasion. அதுல எந்த சந்தேகப்பட நான் திருப்பியும் சொல்றேன், போன தடவை பும்ரா ரோன் வாரியர்னா இப்ப ஆகாஷ் தீப் லோன் வாரியர். மத்தவங்கள டிஎஸ்பி சார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல விக்கெட் எடுத்தாரு, செகண்ட் இன்னிங்ஸ்ல யாருமே அவரை பெருசா சப்போர்ட் பண்ணல, தனியால உடச்சு அமைச்சிருக்காரு அவருக்கு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படிங்கும் போது இந்தியா டு லுக் அவுட் த ரைட் ஆப்ஷன்ஸ் ஃபார் லார்ட்ஸ் டு see what is their going to be their best potent attack. அப்படிங்கும்போது சும்மான நம்பர் 8ல பேட்டிங் வச்சிருக்காரு, நம்பர் 9ல பேட்டிங் வச்சிருக்காங்க. பேட்டிங் இஸ் ரியலி ஷைனிங். 4 இன்னிங்ஸ் வச்சு வெளுத்திருக்கீங்க நீங்க. You need to make sure you get a potent bowling attack to stifle them out. That is what exactly India has to look out to, not to be so happy with this. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டிஎஸ்பி சார், இப்போ ஆகாஷ் தீப் அப்படிங்கும்போது நாட் கலெக்டிவ் எஃபர்ட். ஒரு 3 bowler 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஒரு வாஷிங்டன் சுந்தரா ஜடேஜா 3 விக்கெட் எடுத்திருந்தாங்கன்னா இதை நான் சொல்லியிருக்க மாட்டேன். அப்படிங்கும் போது just sheerly because the batsmen have won the game for them, they have taken the game away from England. போது India has to think seriously what should be their bowling combination for Lords to go 2-1 ups. ஓகே, நீங்க பேட்டிங் வந்து சுப்பீரியர்னு சொன்னீங்க, அதையும் நான் இது பண்றேன். என்னன்னா இந்தியாஸ் கன்வென்ஷனல் பேட்டிங் ஸ்டில் பெட்டர் தென் இவங்களோட இந்த அப்ரோச். இது எல்லா தடவையும் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பீடா, இந்தியாவோட கன்வென்ஷன் திஸ் கேம் சந்தேகமே கிடையாது. நான் உங்களை நேத்து ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு இப்ப நீங்க பதில் சொல்லணும். 90 பவுண்டரி அடிக்கிறது ஈஸியா இல்லைன்னா 7 தப்பு பண்றது ஈஸியா? அந்த 7 தப்புல 2 நல்ல பால் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்டேன். நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க சொல்ற மாதிரி 7 தப்பு பண்றதுதான் கரெக்ட். நீங்க ஹை ரிஸ்க் கிரிக்கெட் ஆடினீங்கன்னா நீங்க 10 தப்பு வித் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. I'm not blaming their approach, I'm not blaming what they are trying to do, but the pitches what they are going to give, it is going to be like this. Even in the wildest imagination dreaming about picking 20 wickets against India with this bowling attack, I am sorry, it is not going to happen. It is not going to happen. அதே மாதிரி நீங்க பவுலிங் கலெக்டிவ் எஃபர்ட் சொன்னீங்க, பட் 2 பேரும் ஒரே டீம்ல தானே. இப்ப சிராஜ் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு, ஆகாஷ் தீப் பண்ணிட்டாரு, பும்ரா இப்ப எப்படி லாஸ்ட்ல பும்ரா ஆடிடுவாங்கல்ல, என்ன நினைக்கிறீங்க? அடுத்த மேட்ச் பும்ரா உள்ள வருவாரு. இப்ப இவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, இது ரொம்ப ஈஸி கால், பிரசித் கிருஷ்ணா பதில பும்ரா வந்துருவாரு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப நான் எப்படி யோசிக்கிறேன் அதுல சந்தேகமே கிடையாது. ஐ டோன்ட் திங்க் வெதர் யூ ஆர் டிஃபரிங் ஆன் மை ஒப்பீனியன். பிரசித் கிருஷ்ணா பதில பும்ரா வந்துருவாரு. அடுத்த மேட்ச் பும்ரா கண்டிப்பா லார்ட்ஸ்ல ஆடுவாரு. அதுதான் பீடா, நம்ம இந்த சீரீஸ் ஆரம்பிக்கிறப்பே நான் சொன்னேன், அப்போ வந்து சிராஜ் 6 விக்கெட்லாம் எடுக்கல. ஆனால் நான் சொன்னேன் சிராஜ் வந்து ஒரு பர்ன் அவுட் இஷ்யூ கூட இருக்கலாம், பட் இஸ் கிவிங் இஸ் பெஸ்ட். அன்பார்ச்சுனேட்லி எல்லா கடைசி 2.5 வருஷமா ஒரு மேட்ச் கூட மிஸ் பண்ணாம விளையாண்ட வெரி ஃபியூ பிளேயர்ஸ், ஸ்பெஷலி ஃபாஸ்ட் பவுலர்ல சிராஜ் ஒருத்தர். அப்படின்றப்ப ஹாப்பி தட் ஹி குட் பர்ஃபார்ம் திஸ் வே அண்ட் கெட் தி விக்கெட்ஸ் இந்த மேட்ச்.
நீங்க இன்னொன்னு சொன்னீங்க சிராஜோட ஒர்க்லோட பத்தி சொன்னீங்க, அப்பார்ட் ஃப்ரம் பிரைசிங் சிராஜ். ஓகே, இப்போ நான் எப்படி யோசிப்பேன் அப்படின்னா, என் மெடிக்கல் டீம்கிட்ட கேட்பேன், இட்ஸ் அ 5 டெஸ்ட் மேட்ச் சீரீஸ். ஆசைப்பட்டு உள்ளதும் போச்சுடா நொல்ல கண்ணான்ற மாதிரி ஆயிடக்கூடாது. அவர் எப்படி இருக்காரு, ஓகே இஸ் ஃபிட் enough டு டேக், ஏன்னா டேர்ன் அரவுண்ட் டைம் ரொம்ப கம்மி. இன்னைக்கு 6ஆம் தேதி, 10ஆம் தேதி அடுத்த மேட்ச் ஆடுறாங்க. நாளைக்கு அதுவும் அங்கெல்லாம் எப்படின்னா லாங் டிராவல் பஸ்ல போவாங்க. ஓகே, ஃபிளைட்லாம் கிடையாது. they will not take internal flights. பஸ்ல லாங் டிராவல்ல நாளைக்கு போவாங்க. நல்ல லக்ஸரி பஸ் தான். நாங்களாம் 2 3 தடவை டூர் பண்ணிருக்கேன் இங்கிலாந்து. நாளைக்கு போன உடனே 7ஆம் தேதி, அடுத்த நாள் பாத்தீங்கன்னா 8ஆம் தேதி பிராக்டிஸ், 9ஆம் தேதி ஆப்ஷனல் பிராக்டிஸ், 10ஆம் தேதி திருப்பியும் உங்களுக்கு கையில பால் இருக்கு. அப்படிங்கும் போது you have to think about how exactly is Mohammad Siraj's body cooperating. If they feel that that is going to be a load for them, I would rather rest Siraj and get Bumrah in place of him. அப்படிதான் நான் யோசிப்பேன் ஒழிய, உடஞ்சு போயிட்டு உங்களுக்கு கடைசி 2 டெஸ்ட் மேட்ச் bowling போடுறதுக்கு ஆளே இல்லைன்னா இங்கிலாந்து கதை தான் ஆகும். ரெண்டு டீமாலையும் உங்களுக்கு 20 விக்கெட் எடுக்க முடியாது. ஆளுக்கு 600 ரன் அடிப்பாங்க. அதுல எந்த இதுவுமே கிடையாது. they have to be very clever in what they do actually. Simple as that. ஓகே, சுந்தரையும் திருப்பி டச் பண்றேன். இப்ப இவங்க சொல்றது வந்து 40 ரன் அடிச்சிட்டாரு, பென் ஸ்டோக்ஸ் விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுதான் இன்னும் இருக்கும் உங்களுக்கு அந்த இது பார்க்கணும். பட் சுந்தர் ஹஸ் டன் நத்திங் ராங், கிரெடிட் டு ஹிம். அவருக்கு கிடைச்ச சான்ஸை யாருமே என்ன பண்ணுவாங்களோ அதான் அவர் பண்ணியிருக்காரு. பட் தென் இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருந்திருக்கலாம். அந்த விக்கெட்டுமே ஸ்டோக்ஸ் விக்கெட்டுமே ஜஸ்ட் பிஃபோர் லஞ்ச், அந்த ஸ்ட்ரோக் ஆஃப் லஞ்ச் ஜடேஜா வந்து குயிக்கா ஓவர முடிச்சாரு. அப்படியே அந்த இதை ஒரு செட் பண்ணி எடுத்தாரு. முன்னாடி பாலே ஹெவியா அப்பீல் பண்ணாங்க, அடுத்த மேட்ச் எடுத்தாரு. கிரெடிட் டு ஹிம் ஃபார் தட். பட் ஆஸ் அ பவுலர் ஐ திங்க் இன்னும் ஒரு ஐ திங்க் நீட்ஸ் டு இன்னும் ஒரு லெவல் மேல போகணும், எஸ்பெஷலி அவே ஃப்ரம் சப்கான்டினென்ட். நீங்க என்ன நினைக்கிறீங்க பீட்டர்? நீங்க ஒரே ஒண்ணு வந்து தேர்ட் டே போதோ செகண்ட் டே போதோ சொன்னீங்க, நிதிஷ் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், ஷார்துல் தாக்கூர் 3 பேர்ல ஒருத்தர் தான் ஆட முடியும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஞாபகம் இருக்கா நீங்க அதை சொன்னது? ஓகே, நான் திருப்பியும் ஒண்ணு சொல்றேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ரவீந்திர ஜடேஜா இஸ் அ மாஸ்டர் கிளாஸ் பேட்ஸ்மேன், டிஃபென்சிவ் bowler இன் ஓவர்சீஸ். Washington Sundar will always feature in my playing 11. He knows how to score 40 runs. He has proved it time and again. But he's a defensive bowler in overseas conditions. அப்படிங்கும் போது உங்க பாஸ் bowlers வந்து லைம் லைட்டுக்கு வரலன்னா நீயும் அந்த பிரச்சனையில தான் இறங்குவ. எவ்வளவுயா உங்களுக்கு பேட்டிங்? இப்ப நீங்க ஷார்துல் தாக்கூர் ட்ரை பண்ணீங்க, ஃபர்ஸ்ட் அவருக்கு போலிங்கே கொடுக்கல. தென் யூ வாண்டட் him to score runs at number 8, which is too harsh. He has done it lot of times. Unfortunately, didn't do in spite of India scoring 471 and 364 in both the innings in the losing cast. ஷார்துல் தாக்கூர் குறை சொல்ல முடியாது. அண்டர் யூட்டிலைசேஷன் இஸ் பிரைமரி ஸ்கில். இப்ப இங்க நிதிஷ் ரெட்டி பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்டா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அடிக்கல, செகண்ட் இன்னிங்ஸ் வந்து எல்லா பாலும் சுத்தினாரா, அவுட் ஆயிட்டாரு. அதை நான் குறை சொல்ல மாட்டேன். போலிங் ரிசோர்ஸை நீங்க யூட்டிலைஸே பண்ணல. அப்படிங்கும் போது நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு மேல என்னையா பேட்டிங் வேணும்? KL ராகுல் ரன் அடிக்கிறாரு, ஜெய்ஸ்வால் ரன் அடிக்கிறாரு, கருண் நாயர் ரன் அடிக்கிற மாதிரி தெரியுது, ரன் அடிக்க மாட்டாங்க. இஸ் டியூ ஃபார் அ பிக் ஸ்கோர். இது ஸ்கோர். சிப்மான் கில்ல பத்தி நான் பேசி டைத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல. பேண்ட் அவுக்குறாரு எல்லாருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜடேஜா ரன் அடிக்கிறாரு. இப்ப வாஷிங்டன் சுந்தர் நம்பர் 7ல வந்தாரு. இதை தவிர என்னையா உங்களுக்கு பேட்டிங் வேணும்? ட்ரை அண்ட் ஸ்ட்ரென்தன் யுவர் bowling. There is certainly one thing I would still say. நீங்களும் அதை ஒத்துக்கிறீங்க, இங்கிலாந்து பேட்டிங் இஸ் டெஃபினெட்லி பெட்டர் than இந்தியன் பேட்டிங் ஆன் பேப்பர். பர்ஃபார்மன்ஸ் might differ. They definitely got a destructive batting lineup. அப்படிங்கும் போது உங்களோட போலிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. இந்த 7 பேரை தாண்டி 8வது ஆள் என்னையா உங்களுக்கு ரன் அடிச்சிட போறாங்க? இப்ப என்ன கேட்டீங்கன்னா அதான் சொல்ல, வாஷிங்டன் சுந்தரையும் வச்சுக்கோ, ஜடேஜாவையும் வச்சுக்கோ, குல்தீப்பையும் வச்சுக்கோ. அதை தவிர 3 பாஸ் போலர் ஆடு. அட்டாக்கிங் ஸ்பின்னரா குல்தீப்பை யூஸ் பண்ணு. அதுக்கப்புறம் சைட்ல உங்களுக்கு வாஷிங்டன் சுந்தரியும் ரவீந்திர ஜடேஜாவும் அங்கங்க யூஸ் பண்ணு. ஜடேஜா இஸ் an asset with the bat who comes at number 6 and has saved you a hell lot of time. Please don't confuse yourself with his role. Same thing is happening with Washington Sundar. Is good enough to qualify as a batsman. அதனால அடுத்த மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா இப்பதான் ஆடினாங்க. லாஸ்ட்ல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்க? who won the test match for them? The bowlers win the test match for South Africa. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அப்படிங்கும் போது ஓகே, கண்டிஷன்ஸுக்கு வருவோம். அடுத்த மேட்ச் பிச்சை எப்படி கொடுக்க போறாங்க? பயங்கர பச்சையா கொடுத்துட்டாங்கன்னா நீங்க குல்தீப் ஆடி பிரயோஜனம் இல்லை. 2 ஸ்பின்னர் மோர் தேன் எனஃப். பட் ட்ரெடிஷனல் லாட் பிச் மாதிரி இருந்ததுன்னா you have to seriously think about bringing Kuldeep. Washington Sundar will always be in my playing 11. It will be harsh on Nitish Reddy. அவரையும் நான் குறை சொல்ல மாட்டேன். பட் டீம் ஃபர்ஸ்ட், இந்தியா ஃபர்ஸ்ட், இந்தியா has to go 2-1 up. அப்படிங்கும் போது it should be the right combination that should play to see that they get home and take a lead of 2-1. ஆமா, சரி. அப்ப எப்படி நம்ம அதை பத்தி ப்ரிவியூ வருவோம்.
பட் இவங்க வந்து அந்த நம்பர் 8 பேட்டிங் அப்படிங்கறத வந்து மாத்தவே மாட்டாங்க. எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு வின்னுக்கு அப்புறம் நம்ம பேட்டிங் இவ்வளவு அடிச்சு 1000 ரன்னுக்கு மேல அடிச்சோம், அதனாலதான் ஜெயிச்சோம் அப்படிங்கிறப்ப பேட்டிங் டெப்த் தான் நம்மளை பார்த்துச்சு அப்படின்னு நம்ம ஒரு நம்பிக்கையோட விளையாடுச்சு போவாங்க. அது வந்து ஒன்னு அது வந்த கேம். ஸோ கிரெடிட் டு தம். ஸோ அதை பத்தி நம்ம பேசுவோம். இந்த மேட்சை பத்தி அப்படி உங்க ஃபைனல் தாட்ஸையும் சொல்லிருங்க. வெரி வெரி ஹாப்பி. ஏன்னா வந்துட்டு அந்த மாதிரி ஒரு டிமாரலைசிங் டிஃபீட், லெட் மீ புட் இட் அக்ராஸ், இட்ஸ் நாட் அ ஹியூமிலியேட்டிங் டிஃபீட். தெர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹவு யூ ரியலி டிஸ்கிரைப் இட். ஹியூமிலியேட்டிங்கிறது வேற, டிமாரலைசிங்கிறது ஐ தாட் தட் at 370 which is a decent enough score to defend. தோத்துட்டேன், பும்ரா இருந்து என்னால ஜெயிக்க முடியலங்கும் போது அது ஷேட்டரிங்கா இருக்கும். அங்கேருந்து வந்து ஒரு ஈட்டிச்சு அப்படியே டே 1, டே 2, டே 3, டே 4, டே 5 5 நாள் டாமினேட் பண்ணி ஒரு 336 ரன்ல வேற யுவர் பவுலிங் யூனிட் ஸ்டூட் அப், யுவர் பேட்டிங் ஸ்டூட் அப், எல்லாருமே இது பண்ணாங்க. இந்த ஸ்பின் வாஸ் அ கன்சர்ன், பட் தட் இஸ் ஃபைன். இந்த மாதிரி ஜெயிச்சிருக்காங்க. தி ஸ்குயர்ட் சீரிஸ் ஃப்ரம் சச் அ லாஸ் அப்படிங்கும் போது நெகட்டிவா பேசக்கூடாது. வி ஹேவ் டு சே குடோஸ் டு இந்தியா அப்படின்னு. இங்கிலாண்டோட அப்ரோச் இப்படிதான் இருக்கணும். நான் என்ன சொல்றேன், பிச்சில் மட்டும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்கன்றேன். I'm not telling England to leave balls. I'm not telling England to block. England has to continue the way they are doing. That has been the success for them, particularly at home after Ben Stokes and Brendan McCullum have joined dancing போது அவங்க அப்படிதான் கண்டினியூ பண்ணணும். இப்ப என்ன பண்ண போறாங்க, சிராஜோட பிச்சு, சிராஜ் ஆட போறாரா இல்ல பும்ரா திருப்பி ஆட போறாரா, இல்ல இன்னொரு மேட்ச் பும்ரா ரெஸ்ட் கொடுத்தான்னு யோசிக்கிறாங்களா, இல்ல குல்தீப் யாதவ் கொண்டு வராங்களா ஸ்பின் இதை கவர் பண்றதுக்கு? நிறைய கேள்விகள் பாக்கி இருக்கு. யூ வில் கம் பேக் ஒன்ஸ் வி கெட் lot of information about the pitch எப்படி கொடுக்க போறாங்கன்னு. We'll come back and do a preview on third test match against India and England, home of cricket, Lords, where the WTC final just concluded with your very own Octopus. திருப்பி கில்லி மாதிரி அடிச்சாரு, இந்தியா தான் ஜெயிக்கும் அப்படின்னாரு. இந்தியா தான் ஜெயிச்சுது. நெக்ஸ்ட் டைம் வந்து அவரோட ப்ரெடிக்ஷனை கேட்போம். Until then, thanks a lot and bye bye.